இப்ப என்ன நடந்து போச்சு அண்ணே? வேண்டாம் அண்ணே, இந்த முடிவுக்கு வராதீங்க அண்ணே. இந்த உலகத்துல நீங்க ரொம்ப நாளைக்கு வாழணும், அதை நான் பார்க்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நாம சினைதம் ஆயிட்டோம். என்னை விட்டு பிரியலாமா அண்ணா? போயும் ஒரு பொம்பளைக்காக தூக்க மாட்டேங்கிறீங்களே, நாளைக்கு சரித்திரம் என்ன சொல்லும்? ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கல மாட்டினாங்க, அது சரித்திரம். போனா போகுது, விட்டுருங்க அண்ணே. இவ இல்லாட்ட இன்னொருத்தி. அண்ணே, தம்பி சொல்ற கேளுங்க அண்ணே. இல்லடா, இனி இருக்கக்கூடாது. இருந்தா எல்லாருக்கும் இடைஞ்சல், பல பேர் வருத்தப்படுறாங்க. இத கொஞ்சம் இழுத்து பாரு. அண்ணே வேண்டாம் அண்ணே. சரி வாடா, வந்து இழுத்து பாரு. சரி, ரொம்ப வெறுத்துட்டீங்க போல் இருக்கு. என்ன நீங்க செத்ததுக்கு அப்புறம் பணத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டுமா, இல்ல தர்மம் நினைச்சு காக்கைக்கும் கழுவுக்கும் போட்டுட்டுமா? அத நான் யோசிக்கணும். இத நீ வந்து இழுத்து பாரு. நீங்க தூக்க மாட்டிக்கிறதுக்கு நான் என்ன இழுத்து பார்க்கணும்? இது எனக்கு இல்லடா, இப்ப சொல்றா. நீ செத்தா உன் பணத்தை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கவா, இல்ல டிச்சு குடி கொடுக்கிற சொன்னாய் கிட்ட இழுத்து விட்டுறவா? ஏண்டா, எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஐடியா கொடுக்கறேன்னு சொல்லி என்கிட்ட இருந்த சிந்தாமணியை பிரிச்சு இன்னொரு முறை கிட்ட மாட்டி விட்டியாடா? மாட்டி விட்டியாடா? நானும் உங்களை மாதிரி மிராசு 7 ஏக்கர் சொந்தக்காரன் தெரியுமில்ல? 7 ஏக்கரும் ஒரு டிவிஎஸ் 50 வச்சிட்டு ஊருக்குள்ள மிராஸ்தார் சொல்லி அண்ணே, நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. அந்த மலைச்சாமி தேவர் சிந்தாமணி எழுத்துல தாலி கட்டினது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பொதுமக்கள் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. இன்னும் அவளுக்காக காத்து கிடக்கணுமா? தாலி கட்டிட்டா அவனோட வாழ்ந்துருவானா? ஏன் வாழ முடியாது? அவர் இந்த வட்டாரத்திலே பெரிய தொழிலதிபர் தெரியுமில்ல? போடா போடலங்க, எங்க வட்டாரத்தில் நான் கொடுத்த பெரிய தொழிலதிபர். இந்த மாதிரி தொழிலதிபர்களை கல்யாணம் பண்ணிட்டு போனவங்களுக்கு எல்லாம் போன 3வது மாசமே திரும்பி பழைய தொழிலுக்கே வந்திருக்காளுங்க. இத நான் பேப்பர்ல படிச்சிருக்கேன். எதுக்கு ஒரு 3 மாசம் பொறுத்து இருந்து பாப்பேடா? சரி, சிந்தாமணி மறுபடியும் திரும்பி வந்துட்டா நான் ஏத்துக்கிறேன். நீ ஊருக்கு ஓடி போயிரு. அப்ப ஏன் 7 ஏக்கர்? ஏண்டா, தியாகிகளுக்கே 5 ஏக்கர் கொடுக்குறாங்க. நீ எனக்கு இந்த தியாகத்தை பண்ண போற, உனக்கு நான் ஒரு 7 ஏக்கர் கொடுக்க மாட்டேனா? சரி, எனக்கு 7 ஏக்கர், உங்களுக்கு 70 ஏக்கர். ரெண்டுக்கும் மத்தியில எவனாவது ஒருத்தன் 100 ஏக்கரை கொடுத்து சிந்தாமணி செட்ட பண்ணிட்டா? அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா அவனுக்கு இல்லாம எனக்கு இல்லாம சிந்தாமணியை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதெல்லாம் உங்களால முடியாதுண்ணே. யாருகிட்ட முடியாதுங்கிற? எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியுமாடா? எங்க தாத்தன் ஐயனார் கோயில் அருவாளை புடுங்கி 5 பேரை வெட்டி இருக்கா. எதுக்காக? ஒரு பொண்ணுக்காக. எங்க அப்ப முனியாண்டி கோயில் கடப்பாறையை புடுங்கி 3 பேரை குத்தி இருக்கா. எதுக்காக? அதுவும் ஒரு பொண்ணுக்காக. சிந்தாமணியும் ஒரு பொம்பளை தான் என்கிட்ட கிடைச்சிருக்காடாவா? எங்க பரம்பரையிலேயே கத்தி எடுத்தோம்னா நாங்க ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டோம்டா. அண்ணே, உங்க பரம்பரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இடுப்புல ஏதாவது கத்தி கத்தி வச்சிருக்கீங்களா? பயப்படாது அண்ணே. சொன்னீங்க, செஞ்சிட்டீங்க. என்னடா சொல்ற? சிந்தாமணி பணத்தை போலீஸ் எடுத்துட்டு போகுது, கொன்னது நீங்க தானே? அது நான் இல்லடா. மறைக்காதீங்கண்ணே. சொன்னது செய்வோம், செய்வதை சொல்வோம்னு பல பேர் சொன்னாங்க. ஆனா யாருமே செய்யல. நீங்க ஒருத்தர் தான் சொன்னதை கரெக்டா செஞ்சிருக்கீங்க. என்ன செஞ்சத கோர்ட்ல வந்து சொல்லுவீங்களா? ஐயோ அம்மா, அத நான் செய்யவே இல்லடா. என்ன விளையாடாதீங்கண்ணே. எங்க தாத்தா 5 கொலை பண்ணாரு, எங்க அப்பா 3 கொலை பண்ணாருன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க 1 கொலை பண்ணிட்டு உங்க பரம்பரை கௌரவத்தையே காப்பாத்திட்டீங்க. ஐயோ, எங்க பரம்பரையில முட்டை கூட சாப்பிட்டது இல்லடா. நாங்க ஐயர்ரா, சுத்த சைவம்டா. அன்னைக்கு என்னமோ நாங்க கத்தி எடுத்தா ரத்தக்கரை பார்க்காம வைக்க மாட்டோம்னு சொன்னீங்க. அது ஆடறத கத்தியில கொஞ்சம் ரத்தம் ஒட்டிருது, அதை சொன்னேன்டா. பாறையில ஏறிக்கிட்டு தைய தக்கன குதிச்சீங்க. பக்கத்துல பாறை இருந்தது, ஏறி குதிச்ச. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்ல முடியுமாடா கண்ணா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். இரு, நீ எங்க போற? நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்து உங்க வீரத்தை பத்தி சொல்லிட்டு வந்தேன். ஐயோ, நான் வீரம் இல்ல, சுத்த கோலை. அன்னைக்கு ஒரு 5 வயசு பையன் கல்ல எடுத்துட்டு என்ன 1 மைலுக்கு தூரத்துல, அது நீ பாத்தல. நான் வீரம் இல்லப்பா, என்ன விட்டுரு. சரி, இந்த வந்துடுறேன். வேண்டாம், நீ என் கூட இரு. சிந்தாமணியோட கொலை கேஸ்ல நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்களே மிஸ்டர் மலைச்சாமி, அவர் அந்த கொலை செய்யல, அவரை ரிலீஸ் பண்ணுங்க. சாபாஷ், உங்களுக்கு ஒரு வேலை பேசிட்டா இவர் கொலை செய்யல நாடுமா? இந்த ஆளை ரிலீஸ் பண்றதுக்கு இது கோர்ட் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். அது எனக்கும் தெரியும். சிந்தாமணியை கொலை செஞ்சது நான் தான் ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இந்தாங்க மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர். யார் அது? பாண்டித்துரை. கான்ஸ்டபிள், அந்த ஆளை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ஆளத்துக்கு உள்ள போடும். நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம அவசரப்பட்டு கொலையை பண்ணிட்டு இருந்து நிக்கிறியடா.
என்ன ஆத்திரப்பட வேண்டாம்னு கையை கட்டிட்டு நீங்க அவசரப்பட்டுட்டீங்களா மாமா? இந்த வழக்கை தெளிவாக விசாரித்ததில் போலீஸ் தரப்பில் ஆஜர் செய்யப்பட்ட சாட்சியங்களும் தாக்கல் செய்யப்பட்ட ஆதாரங்களும் பாண்டித்துரைதான் சிந்தாமணியை திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார் என்று சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணை திட்டமிட்டு கொடூரமான முறையில் கொலை செய்த குற்றத்திற்காக ஈபிகோ 302வது பிரிவின்படி குற்றவாளி பாண்டித்துரையை சாகும் வரை தூக்கிலிடும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. என் அக்காவோட பூவும் போட்டுக்காக நான் சாகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒண்ணு விட்டு பிரிய போறேன்னு நினைக்கும் போது என் மனசை வெடிச்சிடும் போல இருக்கு. மாமா, நான் இங்க வந்தது உங்க அக்காவோட பூவும் பொட்டும் பத்தி பேசுறதுக்காக இல்ல. எனக்கு ஒரு தாலியை கட்டி உங்க பொண்டாட்டிங்கிற அந்தஸ்த கொடுங்கன்னு கேட்கறதுக்காகத்தான். என்ன அர்த்தம் இல்லாம பேசுற? கைத்துக்காக காத்துட்டு இருக்க என்கிட்ட போய் தாலி கரை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்போ என் வயித்துல உங்களோட குழந்தை, அதோட கதி. ஆமா மாமா, உங்களை பிரிஞ்ச அடுத்த நிமிஷமே என் உயிரும் பிரிஞ்சிரும். ஆனா நான் சாகாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், என் வயித்துல இருக்கிற நம்ம குழந்தைக்காகத்தான். அப்பம் பேர் தெரியாத குழந்தைன்னு ஊருக்குள்ள அவமானப்படாம இருக்கணும்னா என் கழுத்துல ஒரு தாலியை கட்டி நம்ம குழந்தையோட பேரை காப்பாத்துங்க. பாண்டித்துரை, இதை நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான். கல்யாணத்துக்கு அனுமதி கேட்டு அரசாங்கத்துல மனு கூட கொடுத்தாச்சு. என்னையா கொடுமை, நம்ம பாண்டித்துறைய 16ஆம் தேதி வேலூர் ஜெயில வச்சு தூக்கில போட போறாங்களா? எஸ் சார். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, 16ஆம் தேதி தூக்கில போட போற கைதி பாண்டித்துறைக்கு கல்யாணம் பண்ணிக்க அனுமதி கிடைச்சிருக்கு. நீங்க அவனை பாதுகாப்போட கூட்டிக்கிட்டு போய் 1 மணி நேரத்துல கல்யாணத்தை முடிச்சு கூட்டிக்கிட்டு வரீங்க. பி கேர்ஃபுல். அவன் கல்யாண பந்தல விட்டு வெளியே போகவோ அங்க எதுவும் சாப்பிடவோ நீங்க அனுமதிக்க கூடாது. அவன் கல்யாணம் நடக்க போற அதே நேரத்துல அந்த கோவில் உற்சவமும் நடக்க போகுது. அதனால அவனை பாதுகாப்பா அழைச்சுக்கிட்டு போய் திருப்பி கூட்டிட்டு வந்திருக்க. You have more responsibility. Be alert. எஸ் சார்.